व्यास उवाच सुग्रीवस्तु वच श्रुत्वा शुम्भोक्तं सुप्रियं पठु जगाम तरसा तत्र यत्र आस्ते जगदम्बिका. ஸோ வியாசர் இவர் ஜனமேஜன்ட்டு சொல்லிட்டு இருக்கார். சுக்ரீவக தூ சுக்ரீவனாகப்பட்டவன் வச்சஸ்ருத்வா சும்போக்தம் வச்சகா சும்ப உக்தம் சும்பனால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கேட்டு நீ போய் சாமதானத்தை மட்டும் யூஸ் பண்ணு, பேத தண்டத்தை யூஸ் பண்ணாதேன்னு வேறு சொல்லி அனுப்பிச்சிருக்கான். ஸோ பேத தண்டத்தை எடுக்கிறக்காதே சாமம் தானம் இந்த ரெண்டு வழியில் அவளை வசப்படுத்தி கொண்டு வான்ருக்கான். அதனால் அதை கேட்டு சுப்ரியம் ரொம்ப பிரியமான வார்த்தைகள், பட்டு ரொம்ப சாமர்த்தியமாக சாதுரியமாக பேசியிருக்கான். தரசா தத்ர ஜகாம உடனே கிளம்பி போயிட்டான். சும்பனோட ஆக்ஞை கிடச்சோன்னு கிளம்பி போயிட்டான். எத்திர ஜெகதம்பிகா ஆஸ்தே எந்த இடத்துல ஜெகதம்பிகா உட்கார்ந்திருக்கிறாளோ அந்த ஹிமாலய அடிவாரத்தில் அந்த இடத்துக்கு உடனே கிளம்பி போனான். व्यास उवाच सुग्रीवस्तु वच श्रुत्वा शुम्भोक्तं सुप्रियं पटु जगाम तरसा तत्र यत्र आस्ते जगदम्बिका. सो अपश्यत् सुमुखीं कान्तां सिंहस्य उपरि संस्थितां प्रणम्य मधुरं वाक्यम् उवाच जगदम्बिका. ஸோ அப்பஷ்யத்து பார்க்குறான். யார்? இந்த சுக்ரீவன் அங்கே போய் பார்க்குறான். சுமுகி அழகான முகத்தை உடையவள், காந்தாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கான், பார்க்குறதே ரொம்ப ஆக்கர்ஷணமாக இருக்கா காந்தா. சிம்ஹஸ்ய உபரி சிம்மத்து மேலே உட்காண்டிருக்கான். யார்? அம்பிகா அல்லது அந்த கௌஷிகிலே அங்கே உட்காண்டிருக்கான். அப்போ அந்த அவள் உட்காண்டிருக்கக்கூடிய அவளை பார்த்தான். பிரணம்ய அவளை நமஸ்காரம் பண்ணுறான். மதுரம் வாக்கியம் உவாச்ச ஜெகதம்பிகா. அது ஜெகதம்பிகா கிட்டக்க மதுரமான வார்த்தைகளால் பேச ஆரம்பித்தான் இந்த சுக்ரீவன். सो अपश्यत् सुमुखीं कान्तां सिंहस्य उपरि संस्थितां प्रणम्य मधुरं वाक्यम् उवाच जगदम्बिका. दूत उवाच वरोरो त्रिदश अरातिः शुम्भः सर्वाङ्गसुन्दरः त्रैलोक्य अधिपतिः शूरः सर्वजित् राजते नृपः. தூதன் யார்? சுக்ரீவன் தான் தூதனாக வந்திருக்கான். சும்மனோட தூதனாக சுக்ரீவன் வந்திருக்கான். வர ஊரு கூப்பிட்றான். வரோரு அதாவது சிறந்த தொடைகளை உடையவளே. ஊருன்னு தொடை, சிறந்த தொடைகளை உடையவளே. திரிதஷ அராத்திகி, அராத்தின எதிரின்னு அர்த்தம். ஜம்பாராத்தின்னு ஆரம்பிக்கிறது. எது? சூரியஷத்துக்கு ஆரம்பிக்கிற வச்சா ஜம்பாராத்தி, ஜம்பனுடைய எதிரி, இந்திரன்ற அர்த்தத்தில் ஆரம்பிக்கிறது. அராத்தின எதிரி. திரிதஷ அராத்தி தேவர்களுடைய எதிரி. திரிதஷன்னு தேவர்கள். சும்பக சர்வாங்க சுந்தரக ரொம்ப அழகு. சும்பன் எல்லாம் சர்வ அங்கம், எல்லாம் அங்கமாக பார்த்தா அவ்வளோ அழகவன். அப்படிப்பட்ட சும்பன் திரைலோக்கிய அதிபதிக்கு 3 லோகத்துக்கு இப்போ ராஜாவாக இருக்கான் அவன். சூரக சூரனாக இருக்கான், வீர சூரனாக இருக்கான். சர்வஜித் எல்லாரும் ஜெயிச்சிட்டான், எல்லாரும் ஜெயிச்சாச்சு. சர்வஜித் ராஜத்தே என்றப்பக அப்படி விளங்கின்னு இருக்கான் அந்த ராஜா சும்பன் அப்படின்னு சும்பனை பற்றி எடுத்து சொல்கிறான் தேவிட்ட. அராத்தி वरो रुद्रदश अरातिः शुम्भः सर्वाङ्गसुन्दरः त्रैलोक्य अधिपतिः शूरः सर्वजित् राजते नृपः. तेन अहं प्रेषितः कामं त्वत्सकाशं महात्मना त्वद्रूपश्रवण आसक्तचित्तेन अधिविदूयता. தேனாகம் பிரேஷித்தக அந்த சும்பன் அப்பேற்பட்ட வீரனான சும்பனால் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். பிரேஷித்தக காமம் தொத்சகாசம் அவன் இஷ்டமாக அனுப்பிச்சிருக்கான், விரும்பி என்ன அனுப்பிச்சிருக்கான். தொத்சகாசம் உங்ககிட்ட, தொத்துனா உங்ககிட்ட தொத்சகாசம் நியர் யூ. மகாத்மனா மகாத்மாவன் அப்பேற்பட்ட சும்பன் என்ன அனுப்பிச்சிருக்கான். தொத் ரூப ஸ்ரவண உன்னோட ரூபத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கான். எல்லோரும் வந்து சொல்லியிருக்காளே, பார்க்குறவா இல்லாமல் எவ்வளோ ரூபத்தை பற்றி சொல்லியிருப்பான். ஸோ அப்படிப்பட்ட உன்னோட ரூபத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். ஆசக்த சித்தேன ரொம்ப ஈடுபாடு ஆகிடுது உங்ககிட்ட. உன்னோட ரூபத்தை கேட்டே உங்ககிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது அவனுக்கு. அந்த ஈடுபாடோட அதி விதூயதா, விதூயன்னு சொன்னான்னா ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நொந்து போய் கிடக்கான், எப்படியாவது தேவி நம்மளுக்கு கிடைக்க மாட்டாளா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தால் ரொம்ப நொந்து போய் உன்னை விரும்பி என்னை இங்கே அனுப்பிச்சிருக்கான். तेन अहं प्रेषितः कामं त्वत्सकाशं महात्मना त्वद्रूपश्रवण आसक्तचित्तेन अतिविदूयता. वचनं तस्य तन्वङ्गी शृणु प्रेमपुरस्सरं प्रणिपत्य यथा प्राह दैत्यानाम् अधिपः त्वयि. ஸோ தன்வங்கின்னு கூப்பிட்றாங்க. முன்னாடி வரோருன்னு சுஷ்ரோணி அப்படி வேணால் கூப்பிடுவான், மாறி கூப்பிடுவான். தன்வங்கின்னு மெல்லிய அங்கங்களை உடையவளே. தனு அங்கி, தனுன்னா ஒல்லின்னு அர்த்தம்.
ஒல்லியான இருக்கக்கூடியவளே, அங்கங்களே உடையவளே. வச்சனம் தஸ்ய, அவனுடைய வார்த்தை. நான் சும்பன் என்ன சொல்லிவிட்டான் எங்கிட்டாங்கிறத நான் சொல்ல போகிறேன். அந்த வார்த்தையே சுணு, கேளு. பிரேம புரசர், அன்போடு சொல்லியிருக்கான். அன்பை முன்னிட்டு கொண்டு, பிரேம புரசர் அன்பை முன்னிட்டு கொண்டு அவனால் சொல்லப்பட்ட வார்த்தையை நான் சொல்கிறேன், கேளு. பிரணிபத்திய யதா பிராக, உன்னை நமஸ்காரம் பண்ணி சொல்லியிருக்கான்ங்கிறான். பிரணிபத்தியா, நமஸ்காரம் பண்ணி சொல்லியிருக்கான் அவன். தைத்தியானாம் அதிபக துவயி, துவயி பிரணிபத்தியா, உன்னை சரணடைந்து உன்னை நமஸ்காரத்தோடு கூட அந்த தைத்தியர்களுடைய அதிபதியான சும்பன் யதா ஆக எப்படி சொன்னானோ அப்படியே சொல்கிறேங்கிறான். वचनं तस्य तद्वङ्गे शृणु प्रेम पुरःसरां प्रणिपत्य यथा प्राह दैत्यानाम् अधिपः त्वयि. पुरःसरं, सराम இல்லை சரம் திருத்திங்கோ. தேவா மயா ஜிதா சர்வே त्रैलोक्य अधिपतिः तु अहं यज्ञभागान् अहं कान्ते गृह्णामि इह स्थितः सदा. இப்போ டைரக்டாக சும்பன் வந்து டைரக்டாக அம்பிகிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. தூதன் தான் சொல்லறான், ஆனால் இப்போ சும்பனே நேர சொல்கிற மாதிரி அந்த வார்த்தையை எழுதியிருக்காங்க. ஸோ தேவா மயா ஜிதாகா, என்னால் தேவர்கள் ஜெயிக்கப்பட்டார்கள். சும்பன் சொல்கிறான் அம்பிகையை பார்த்து. சர்வே, எல்லா தேவர்களும் என்னால் ஜெயிக்கப்பட்டார்களே, எல்லாம் தோற்று ஓடியாச்சு. திரைலோக்கிய அதிபதி ஹீத்து அயம், இப்போ நான் தான் அகம், நான் தான் 3 லோகத்துக்கும் தலைவன், ராஜா நான் தான். இப்போ யஜ்ஞபாகான் அகம், யஜ்ஞபாகம் எல்லாம் யாரெல்லாம் யாகம் பண்ணுறாலோ அந்த யாகத்தோட பலன்லாம் நான் தான் சாப்பிட்றேன். இந்திரனுக்கெல்லாம் போகாது, என்ன நான் தான் இந்திரன். இப்போ ஸோ அகம் காந்தே, ஹே காந்தே பிரியமானவளே, கிரண்ணாமி, நான் தான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அந்த யஜ்ஞபாகத்தெல்லாம் எனக்கு தான் வருது. இகஸ்திதகா சதா, இங்கே இருந்து கொண்டு 3 லோகத்துக்கு அதிபதியாக நானே எல்லா யஜ்ஞபாகத்தையும் சாப்பிட்றேன். देवा मया जिताः सर्वे त्रैलोक्य अधिपतिः तु अहं यज्ञभागान् अहं कान्ते गृह्णामि इह स्थितः सदा. हृतसाराः कृता नूनं द्यौः मया रत्नवर्जिता यानि रत्नानि देवानां तानि च आहृतवान् अहं. ஸோ ஹிருதசாராக கிருதாக, அதாவது சாரம் போயிடுது. இந்திரனுக்கு அந்த போஸ்ட் இல்லாட்டா அவனுக்கு என்ன, அவனுக்கு என்ன மரியாதை இந்திரனுக்கு? ஸோ போஸ்ட் இல்லாமல் இருக்காங்கிறான். கிருதசாராகா, கிருத்தனா அபகரிக்கப்பட்ட சாரம். ஒரு நாடு கிடையாது, தோட்டம் கிடையாது, ஒன்று கிடையாது அவனுக்கு. அப்படி தேவர்கள் எல்லாம் செய்யப்பட்டார்கள், கிருத்தாக செய்யப்பட்டார்கள். நூனம் நிச்சயமாக. ரத்னவர்ஜிதா தியௌஹு, ரத்னமே இல்லை. இப்போ இதில் சொர்க்கலோகத்தில் என்னென்ன முக்கியமான ரத்னங்கள் இருந்ததோ அது எல்லாமே எங்கிட்ட வந்துடுது. மயா ரத்னவர்ஜிதா கிருதா. ஸோ அப்படி எடுத்துக்கலாம், அந்த கிருத்தாவை அந்த பக்கம் போடலாம். ஸோ என்னால் ரத்னம் இல்லாமல் செய்யப்பட்டது அந்த தியௌகுன சொர்க்கலோகம். யானி ரத்னானி தேவானா, என்னென்ன ரத்னங்கள், ஐராவதம் கூட ஒரு ரத்னம் தான். என்ன என்னோட குழந்தை கண்ணே ரத்னமே என்னெல்லாம் கூப்பிட்றோமே, அப்போ குழந்தைக்கு ரத்னம் அதுக்கல்ல இல்லை இல்லையே. ஸோ அது மாதிரி எல்லாமே ரத்னம் தாங்க. சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுமே ரத்னங்கள். ஸோ எந்தெந்த ரத்னங்கள்லாம் தேவர்களிடம் இருந்ததோ தானிச்ச ஆகிருத்தவான் அகம், அதையெல்லாம் நான் அபகரித்து விட்டேன். இப்போது களை இழந்து கிடக்கு சொர்க்கலோகம்னு சொல்கிறேன். मया रत्नवर्जिता यानि रत्नानि देवानां तानि च आहृतवान् अहम्. भोक्ता अहं सर्वरत्नानां त्रिषु लोकेषु भामिनी वशानुगाः सुराः सर्वे मम दैत्याश्च मानवाः. ஸோ சர்வரத்னானாம் போக்தா அகம், போக்தான்னு அனுபவிக்கக்கூடியவன். ஸோ எல்லா ரத்னங்களையும் நான் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். சொர்க்கத்தில் உள்ள எல்லா ரத்னம் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ த்ரிஷு லோகேஷு, 3 லோகத்தில் என்னெல்லாம் முக்கியமான ஐட்டம் இருக்கோ, ஹே பாமினி ஒளி பொருந்தியவளே கேளு, எல்லாம் எங்கிட்டு இருக்கு. சுராகா சர்வே மம வசானுகாகா, தேவர்களெல்லாம் எம் வசத்தில் இருக்கா. நான் ஆடுனா ஆடுவா, பாடுனா பாடுவா. அப்படி எல்லா தேவர்களும் என்னோட வசத்தில் வசானுகாகா, வச அனுகாகா, என் வசத்தில் ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தைத்தியாஷ்ச மானவாக, அதே மாதிரி தான் தைத்தியர்கள், அசுரர்களும் மனிதர்களும். ஸோ 3 லோகத்திலேயும் உள்ளவர்கள். அசுரர்கள் பாதாள லோகத்தில் உள்ளவர்கள், மனிதர்கள் பூமியில் உள்ளவர்கள், சொர்க்கத்தில் உள்ளவர்கள் தேவர்கள். ஸோ எல்லாருமே என்னுடைய வசத்தில் இருக்கிறார்கள். ஓகே. போக்தா அகம் சர்வரத்னானாம் த்ரிஷு லோகேஷு பாமினி வசானுகாः சுரா சர்வே மம தைத்யாश्च மானவாः. त्वद्गुणैः त्वद्गुणैः कर्णम् आगत्य
பிரவிஷ்ய ஹிருதயாந்தரம் त्वद् அதீனக கிருதக காமம் கிங்கரோ அஸ்மி கரோமி கிம். ஸோ தொத்குணைஹி தேவி சும்பன் பேசுகிறான். இப்போ சும்பனே பேசுகிற மாதிரி எடுத்துக்கணும். தூதன் அப்படி தான் சொல்கிறான். ஏம்மா உன்னுடைய குணங்களால் கர்ணமாகத்தே காதில் வந்து விழுந்துது. உன்னுடைய குணங்களை பற்றி எல்லோரும் நிறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட. ஸோ பிரவிஷ்யா காது வழியாக உள்ளே போயிடுது, ஹிருதய அந்தரம் ஹிருதயத்துக்குள்ளே போயிடுது. ஸோ காது வழியாக உன் குணங்களை பற்றி நான் கேள்விப்பட்டு தொத் அதீனக கிருத்தக உனக்கு அடிமை ஆயிட்டேன். அதீனம்னா பராதீனம், உனக்கு அடிமையாக நான் ஆகிவிட்டேன். காமம் கிங்கரோ அஸ்மி நான் உனக்கு கைங்கரியம் பண்ணுற சேவகனாக நான் இருக்கிறேன். கரோமிக்கும் இப்போ நான் உனக்கு என்ன செய்யணுமம்மா அப்படின்னு தூதன் சும்பன் சொன்ன வார்த்தைகளை சொல்கிறான். त्वम् आज्ञापय रम्बोरु तत्करोमि वशानुगः दासो अहं तव चारु अंगी रक्षमां कामबाणतः. ரம்போருன்னு கூப்பிட்றான். ரம்பான்னு சொன்னால் செவ்வாழைன்னு அர்த்தம். ரம்போர்னு செவ்வாழை போன்ற தண்டு, செவ்வாழையோட தண்டு போன்ற தொடைகளை உடையவளே. ஸோ அப்படிப்பட்ட ரம்போரு தொம் ஆக்ஞாப்பியா நீ எனக்கு ஆர்டர் கொடுமா, நீ ஆக்ஞா கொடு, ஆர்டர் கொடு. தத்கரோமி அதை நான் பண்ணுறேன். வசானுகா உன் வசத்தில் இருந்து கொண்டு நான் அதை பண்ணுறேன். ஸோ தாசோ அகம் தவ சாரு அங்கி அடுத்து கூப்பிட்றான். அழகிய அங்கங்களை உடையவளே சாரு அங்கி. தாசோ அகம் உனக்கு நான் தாசானுதாசனாக இருக்கேன். காமபாணத்தக மாம் ரக்ஷ காமன் என் மேலே அம்பு விட்டுருக்காமா, நான் காம பீடையில் இருக்கேன், மன்மத பானத்தினால் அடிக்கப்பட்டிருக்கேன், நான் அதுலேருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு அர்த்தம். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்கிறேன். பஜ மாம் த்வம் மராலாக்ஷி தவ அதீனம் ஸ்மராகுலம் த்ரைலோக்கிய சுவாமினி பூத்வா புங்ஷ்வ போகான் அனுத்தமான். ஸோ மராலாக்ஷி அடுத்த வார்த்தை எப்படி கூப்பிடுறான்? மராளம்னா அன்னம். அது ஸ்பெஷலாக சொன்னோம்னா ராஜஹம்சம்னு பேர். மராளத்துக்கு ராஜஹம்சம். ஸோ அந்த அன்னப்பட்சி அப்படிப்பட்ட அன்னத்தை போன்ற கண்களை உடையவளே. பஜமாம் துவம் நீ என்னை கொண்டாடு, நீ என்னை கொண்டாடினானா எனக்கு அந்த காமபானத்துலேருந்து விடுதலை கிடைக்கும். ஸோ தவ அதீனம் ஸ்மர ஆக்குலம். ஸோ நான் எப்படி இருக்கேன்? ஸ்மரன் மன்மதன் காமன். ஸோ மன்மதனால் ஆக்குலப்பட்டு அவனுடைய பானங்களால் அடிக்கப்பட்டு ரொம்ப குழம்பு போய் தவ அதீனம்மாம் இப்போ ஒன்றையே அடைக்கலம்னு வந்திருக்கேன், உனக்கு அடிமையாக நான் வந்திருக்கேன். அப்படிப்பட்ட என்னை நீ கொண்டாடு மாம்பஜ. திரைலோக்கிய சுவாமினி பூத்வா அப்போ நீ என்ன ஆகலாம்? என்னை கொண்டாடி எங்கூட வந்துட்டு பட்ட மகிழ்ச்சி ஆகிடலாம். 3 லோகத்துக்கு அதிபதியாக சுவாமினி மட்ட மகிழ்ச்சியாக நீ இருப்பாய். பூத்வா புங்ஷ்வ போகான் அனுத்தமான் இதுக்கு மேலே போகங்கள் கிடையாது என்றபடி உள்ள அப்படிப்பட்ட போகங்களை எல்லாம் புங்ஷ்வ நீ அனுபவி. பஜ மாத்வம் மராலாக்ஷி தவ அதீனம் ஸ்மராகுலம் த்ரைலோக்கிய ஸ்வாமினி பூத்வா புங்ஷ்வ போகான் அனுத்தமான். தவ ச ஆக்ஞாகரஹ காந்தே பவாமி மரண அவதி அவத்யோ அஸ்மி வராரோஹே சதா ஏவ அசுரமானுஷைஹி. ஸோ தவச்ச ஆக்ஞாகரக உன்னுடைய ஆக்ஞையை செய்து கொடுக்கக்கூடியவன், கரகன செய்யக்கூடியவன். ஸோ உன்னுடைய ஆக்ஞையை நான் செய்வேன். காந்தே அதாவது காந்தேன்னு அட்ராக்டிவாக இருக்கக்கூடியவளே. பவாமி மரணவதி அப்படி கடைசி வரை இருப்பேன். இன்றைக்கி ஜஸ்ட் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேண்டி சொல்கிற வார்த்தை கிடையாது. நான் சாகும் வரை மரண அவதி, நான் சாகும் வரையிலே உன்னுடைய காரியத்தை ஆக்ஞாகரக உனக்கு அடிமையாகவே நான் இருப்பேன். அவத்யோ அஸ்மி வராரோகியா அது மட்டும் இல்லை, எனக்கு மரணமே கிடையாது. அவத்யோ அஸ்மி என்னை யாரும் கொல்லவே மாட்டா, அதனால் கடைசி வரைக்கும் உங்களுடையே இருந்து உன்னை காரியம் பண்ணிகிட்டே இருப்பேங்கிறான். வர ஆரோக்கியன்னு அழகிய பெட்டக்ஸை உடையவளே, இடுப்பை உடையவளே. சதாயேவ அசுரமானுஷைகி அசுரர்களாலும் மனிதர்களாலும் அவத்யக அஸ்மி நான் கொல்லப்படவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி யாராலும் கொல்லப்பட மாட்டேன்னு எனக்கு ஏகப்பட்ட ஆயுசு இருக்குது. உங்களுடைய நான் உன்னுடைய ஆக்ஞையை பண்ணுறேன். तव च आज्ञाकरः कान्ते भवामि मरण अवधि अवध्यो अस्मि वरारोहे सदा एव असुरमानुषैः. सदा सौभाग्य संयुक्ता भविष्यसि वरानने यत्र ते रमते चित्तं तत्र क्रीडस्व सुन्दरी.
ஸோ சௌபாகிய சம்யுக்தா, சௌபாகியத்தோடு இருப்பேன். ஏன்னா சுமங்கலியாக இருப்பேன் எப்போவுமே. ஏன்னா இவனுக்கு சாகவே மாட்டானே, அதனால சதா சௌபாகிய சம்யுக்தா, சௌபாகியத்தோடு கூட சுமங்கலியாக எப்பொழுதுமே பவிஷ்யசி, நீ அப்படி ஆமாய். வரானனே அழகிய முகத்தை உடையவளே, எத்தனை ரமத்தே சித்தம், உனக்கு எங்கே ஜாலியாக இருக்கணும்னு தோணித்தோ, பூலோகத்தில் இருக்கணுமா, பாதாளத்துக்கு போகணுமா, எங்கே வேணுமா போய்க்கலாம். சித்தம் ரமத்தே, உன்னுடைய மனசு எங்கே ரமிக்கிறதோ, தத்திர கிரீடஸ்வ, அங்கே போய் விளையாடிக்கலாம். சுந்தரி அழகியவளே. सदा सौभाग्य संयुक्ता भविष्यसि वरानने यत्र ते रमते चित्तं तत्र क्रीडस्व सुन्दरी इति तस्य वचश्चित्ते विमृश्य मदमन्तरे वक्तव्यं यद्भवेत् प्रेम्णा तद्ब्रूहि मधुरं वचः शुम्भाय चञ्चल अपाङ्गी तद्ब्रवीमि अहम् आशु वै. ஸோ இந்த அவருடைய இந்த வார்த்தை இப்போ சும்பனோட டேரக்ட் ஸ்பீச் முடிஞ்சு போச்சு இந்த இடத்துல. இப்போ யார் சுக்ரீவன் சொல்கிறான். இப்படி அவருடைய சும்பனுடைய வார்த்தையை சித்தே விமர்சிய, நீ மனசில் யோசிச்சு பாரு. சுக்ரீவன் சொல்கிறான், நீ சும்பன் இப்படிலாம் சொல்லியிருக்கான் பார்த்தியா, இந்த வார்த்தையெல்லாம் மனசில் போட்டு ஆராய்ச்சி பண்ணி கரெக்டாக பண்ணலாமா, என்ன பண்ணலான்னு யோசித்து மத மந்தரே, மத மந்தரேன்னு சொன்னபோது கூப்பிடுறான். மத மந்தரேன்னு சொன்னா மதத்தினால் அப்படியே சோம்பேறித்தனமுடைய ஆலசியமாக உட்காண்ட்ருக்கா தேவி. ஹாப்பியாக எதுவுமே எங்குமே நடக்காத மாதிரி அப்படி சந்தோஷமாக இருக்கா இல்லையா. ஸோ மதத்தால் அப்படி லேசியாக, மந்தரங்கிறது லேசியாக இருக்கிறதுக்கு ஒரு வார்த்தை இது. ஸோ அப்படி ஆலசியமாக நீ இருக்கையே, நீ இப்போ அது மனசில் போட்டு யோசிச்சு பாரு இந்த என்னோட சும்பனோட வார்த்தையை. எத்பவேத் பிரேம்னா, உனக்கு என்ன தோன்றதோ அதை பிரேம்னா வக்தவ்யம், உனக்கு அன்போடு அவன்கிட்ட பேசணும். தத்ப்ரூஹி மதுரம் வச்சக, அந்த வார்த்தையை இப்போ நீ சொல்லு. இதெல்லாம் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், சும்பனோட வார்த்தையை சொல்லிட்டேன். இப்போ நீ உனக்கு என்ன தோன்றதோ அன்போடு சொல்லு. சும்பாய, யாருக்கு சொல்லணும்? சும்பனுக்கு. எனக்கு நியூஸ் கொடு, நான் தூதன், நான் வெறும் கேவலம் தூதன் தான். அதனால் சும்பனுக்குள்ள வார்த்தையை அன்போடு சொல்லி அனுப்பு. சஞ்சல அப்பாங்கி, அதாவது பாயும் விழிகள் அங்கங்கே சஞ்சலமாக ஓடின்னு இருக்கேன், அப்படிப்பட்ட விழிகளை உடையவளே. தத் பிரவீமி அகம் ஆசுவை, நீ அதை சொன்னியானா உடனடியாக உடனடியாக நான் அவன்கிட்ட போய் பிரவீமி, அவன்கிட்ட போய் சொல்லுவேன். சும்பன்ட்ட தேவி இப்படிலாம் என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சான்னு நான் சொல்லுவேன். व्यास उवाच तद्दूतवचनं श्रुत्वा स्मितं कृत्वा सुपेशलं तं प्राह मधुरां वाचं देवी देवार्थसाधिका. ஸோ வியாசர் சொல்கிறாருங்க, தேவார்த்த சாதிகா தேவின்றார். தேவர்களுக்கு எல்லாம் சாதிச்சு கொடுப்பலாம். தேவ அர்த்த சாதிகா, தேவர்களுக்கு எனக்கு இது வேணும் அது வேணும் எது கேட்டாலும் சாதிச்சு கொடுக்கக்கூடியவள் தேவி. அவர்களுக்காக எல்லா காரியத்தையும் பண்ணி கொடுக்கக்கூடிய தேவி. அப்படிப்பட்ட தேவி தூதவச்சனம் சுத்வா, அந்த தேவி என்ன பண்ணுறா, தூதன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டு ஸ்மிதம் கிருத்வா, சூபேஷலம் ஸ்மிதம், ரொம்ப அழகாக ஒரு புன்சிரிப்பு சிரிக்கிறா தேவி அவனை பார்த்து. ஸோ பேஷலம், ரொம்ப அழகிய ஒரு ஸ்மிதம், புன்னகையை செய்து கொண்டு மதுராம் வாச்சம் தம்பிராக, இனிமையான வார்த்தைகளால் அந்த சுக்ரீவனிடம் பேசினாள். व्यास उवाच तद्दूतवचनं श्रुत्वा स्मितं कृत्वा सुपेशलं तं प्राह मधुरं वाचं देवी देवार्थसाधिका. देवी उवाच जानामि अहं निशुम्भं च शुम्भं च अधिबलं नृपं जेतारं सर्वदेवानां हन्तारं चैव विद्विषां राशिं सर्वगुणानां च भोक्तारं सर्वसम्पदां. தேவி சொல்கிறா, எனக்கு தெரியும்ப்பா, நிஷும்பம் ச சும்பம் ரெண்டு பேரும் எனக்கு தெரியும். ஜானாமின்னு ஐநோ. அதிபலம் நிருபம், ரெண்டு பேருமே பலசாலிகளான ராஜாக்கள், அது எனக்கு தெரியும். சர்வதேவானாம் ஜேதாரம், எல்லா தேவர்களையும் ஜேத்தான்னு ஜெயித்தவன், எல்லா தேவர்களையும் ஜெயித்தவர்கள். ஹந்தாரம் ச வித்விஷாம், எதிரிகள், வித்விஷம்னு துவேஷம் உடையவர்கள், நன்றாக துவேஷம் உடையவர்கள்னு என்ன அர்த்தம், எதிரின்னு அர்த்தம். ஸோ எதிரிகளை கொல்பவர்கள், அதெல்லாம் எனக்கு தெரியும். சர்வ குணாம்ச ராசிம், நல்ல குணமெல்லாம் உண்டு அவளுக்கு, அதுவும் எனக்கு தெரியுன்றான். ராசின்னு இந்த குவியல், குவியல்களாக இருக்கக்கூடியவர்கள், அது எனக்கு தெரியும். சர்வ சம்பதாம் போக்தாரம், எல்லா சம்பத்து, ஏன்னா ஐராவதத்துலேருந்து சகலதையும் கொண்டு ரத்னங்கள் எல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. போக்தா, அனுபவிக்கக்கூடியவர்கள் இப்படின்னு எனக்கு எல்லாமே தெரியுமாப்பா.
देवी उवाच जानामि अहं निशुम्भं च शुम्भं च अतिबलं नृपं जेतारं सर्वदेवानां हन्तारं चैव विद्विषां राशिं सर्वगुणानां च मोक्तारं सर्वसम्पदाम् दातारं च अतिशूरं च सुन्दरं मन्मथ आकृतिं 32 लक्षणैः युक्तम् अवध्यं सुरमानुषैः. ஸோ தாத்தாரம் ச தாத்தாரம்னா தானம் கொடுக்குறா. தாத்தானால யார் தானம் கொடுக்குறாளோ அவளுக்கு தாத்தான்னு பேர். ஸோ தானம் கொடுப்பவர்கள், அதிசூரம் வீரசூரர்கள், சுந்தரம் அழகாக இருக்கக்கூடியவர்கள், மன்மத ஆக்கிருதி மன்மதனை போன்ற மனசை மதனம் பண்ணக்கூடியவர்கள்னு அர்த்தம். மனசெல்லாமல் அப்படியே மதனம் பண்ணக்கூடியவர்கள், மன்மதனை போன்ற அப்படிப்பட்ட உருவத்தை உடையவர்கள். 32 லக்ஷணைகி யுக்தம் 32 லக்ஷணங்கள். அது 32 லக்ஷணங்கள் சாமுதிரிகா லக்ஷணங்கள். அந்தந்த அங்கத்துக்கு என்னென்ன லக்ஷணம் இருக்குதுன்னு எல்லாம் எழுதி வச்சுருக்கு. ஸோ அப்படிப்பட்ட 32 லக்ஷணங்களையோடு கூடியவர்கள், யுக்தம் கூடியவர்கள். சுர மானுஷைகி அவத்தியம் தேவர்களாலும் மனிதர்களாலும் கொல்லப்பட மாட்டாதவர்கள். ஸோ இதெல்லாமே எனக்கு தெரியும்னு தேவி ஆரம்பிக்கிறான். दातारं च अधिशूरं च सुन्दरं मन्मथ आकृतिं 32 लक्षणैर्युक्तम् अवध्यं सुरमानुषैः ज्ञात्वा समगतास्मि अत्र सम आगतास्मि अत्र द्रष्टुकामा महा असुरं रत्नं कनकम् आयाति स्वशोभा अधिकवृद्धये. ஸோ ஞாத்வா தெரிஞ்சுன்னு தான் வந்திருக்கேன். அதை அறிந்த பின் சம் ஆகதாக ஆஸ்மி அத்ரா தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் மகா அசுரம் திரஷ்டுகாமா பெரிய அசுரர்கள் இவாலாம் அவனை பார்ப்பதற்காக நான் விரும்பி வந்திருக்கிறேன். திரஷ்டுகாமா. ஸோ ஸ்வசோபா அதிக விருத்தையே. இப்போ என்னாது நம்மளுடைய அழகை நம்ம அதிகப்படுத்தி காட்டுறதுக்காக அதிக விருத்தையே நல்லா வளர்த்தி காட்டணும். நான் கொஞ்சம் அழகாக இருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டணும் என்னன்னு நினச்சா ரத்னம் கனகமாயாத்தி. ஸோ ரத்னத்தையும் கனகம்னா தங்கம். ஸோ தங்கமும் ரத்னமும் வழிக்கு நமக்கு கையில் வரும். அதெல்லாம் போட்டுன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? ரத்னம் கனகமாயாத்தின்னு இன்னொரு அர்த்தம் எப்படின்னா தங்கத்தில் அந்த ரத்னத்தை பதிச்சோமான இன்னும் அழகு. ஸோ அந்த வெறும் ரத்னமாக இருக்கிறத விட அது தங்கத்தில் அதை பொறித்தால் அந்த ஸ்வசோபா அந்த ரத்னம் தன்னுடைய அழகை கூட்டும். ஸோ அதுக்காக அந்த ரத்னம் கனகத்தில் போய் உக்காண்டுக்குமா அப்படியே. ஸோ அந்த மாதிரி நான் இந்த அசுரர்களை நான் தேடி வந்திருக்கேன். ஏன்னா நான் இவாளுடைய சோபையை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு வந்திருக்கேன்றா. ஏமாத்துறாங்கடா. ஸோ ரத்னம் எப்படி தன்னுடைய அழகை மேலாக்கி காட்டுறதுக்கு கனகத்தோடு வரதோ என்னுடைய அழகை கூட்டுவதற்காக சும்மனை பார்க்க நான் வந்திருக்கேன்றான். இப்போ அதான் அர்த்தம். ज्ञात्वा समागता अस्मि अत्र द्रष्टुकामा महा असुरं रत्नं कनकम् आयाति स्वशोभा अधिकवृद्धये गन्धर्वा राक्षसाश्च अन्ये ये च अतिप्रियदर्शनाः सर्वे शुम्भभयात् भीताः वेपमानाः विचेतसः. सो रैट् तत्र अहं स्वपतिं द्रष्टुं दूरात् एव आगतास्मि वै दृष्टा मया सुराः सर्वे मानवाः भुवि मानदाः. ஸோ தத்ர அகம் நான் அந்த இடத்துல நான் ஏன் வந்திருக்கேன்னா ஸ்வபதிம் திரஷ்டும் என்னுடைய பதியாக யார் வரப்போகிறான்னு பார்க்க வந்திருக்கேன்றான். ஸோ சும்பனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அப்படி வஞ்சகம் பண்ணுறா தேவி. வஞ்சகம் பண்ணுறா. ஏன்னா எப்படியா சும்பனை கூப்பிடணுமே, போருக்கு அழைத்து அவனை கொல்லணும். ஸோ என்னுடைய கணவனை பார்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். துராதேவா தள்ளி இருந்து வந்திருக்கேன். என்னோடய இருப்பிடத்தெல்லாம் கடந்து உங்கள் ஊருக்கு உங்கள் பார்டரில் உட்காந்துருக்கேன் நான். ஸோ துராதேவ ஆகதாஸ்மி உன்னுடைய பார்டரில் இருக்கேன் நான் தள்ளி இருந்து. திருஷ்டாமயா சுராகா சர்வே. ஸோ நான் தேவர்களெல்லாம் பார்த்தாச்சு. அவர்களெல்லாம் தோற்று போன அவளெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்தாச்சு. சர்வே மானவாகா புவி மானதாகா பூமியில் கௌரவம் கொடுக்கக்கூடிய மானதாகா எனக்கு கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய மனிதர்களையும் சர்வே மானவாக அப்படிப்பட்ட எல்லா மனிதர்களையுமே திரஷ்டா மயா நான் பார்த்து விட்டேன். இப்போ கடைசியாக உங்களா அசுரனை பார்க்குறேன். ஸ்வபதிக்கு லாய்க்கு இல்லைன்னு அவளெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேங்கிறான். தேவர்கள் வேண்டாம், மனிதர்கள் வேண்டாம், இப்போ அசுரலை தேடி வந்திருக்கேங்கிறான். तत्र अहं स्वपतिं दृष्टुं दूरादेव आगतास्मि वै
दृष्टा मया सुराः सर्वे मानवा भुवि मानदाः गन्धर्वा राक्षसाश्च अन्ये ये च अतिप्रियदर्शनाः सर्वे शुम्भभयाद्भीताः वेपमानाः विचेतसः ஸோ கந்தர்வர்களை தேடினேன், ராட்சசர்களை பார்த்தாச்சு, அதிப்பிரியதர்ஷனாக மற்றவர்கள் அந்யே மற்றவர்கள் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கப்பட்டவா அவளெல்லாம் கூட பார்த்தாச்சு. சர்வே சும்ப பயாது, ஆனால் எல்லாரும் யாரை பார்த்தாலும் சும்பன்னு பேரை கேட்டாலே பயந்து போயிடுறான். ஸோ அப்படி பயந்து போயிருக்கா, பயாத்து பீத்தாக ரொம்ப பயந்து கிடக்காவா, வேப்பமானாக நடுநடுங்கின்னு இருக்கா, விச்சேதசக ஒரு ஜடம் போல இருக்கா, அவளோட தன்னோட புத்தியால் காரியமே பண்ண முடியல. எப்போ பார்த்தாலும் சும்பனை, எப்படி கம்சன் வந்து பயந்துட்டு இருந்தான் கிருஷ்ணரை நினச்சி, அது மாதிரி இவாளெலாம் சும்பனை நினச்சி பயந்து போய் கிடக்கா. இவாளெல்லாம் எப்படி சோப்பாத்தியாக ஆக்கிக்கிறது, பதியாக ஆக்கிக்கவே முடியாதுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறா தேவி. गन्धर्वा राक्षसाश्च अन्ये ये च अधिप्रियदर्शनाः सर्वे शुम्भभयाद्भीताः वेपमाना विचेतसः श्रुत्वा शुम्भगुणान् अत्र प्राप्ता अस्मि अद्य दिदृक्षया गच्छदूत महाभाग ब्रूहि शुम्भं महाबलं. ஸோ शुम्भगणा குணான், சும்பனுடைய குணங்களை எல்லாம் அத்திர ஸ்ருத்வா நான் கேட்டிருக்கேன், நானும் கேட்டேன். சும்பனுடைய குணங்கள் எல்லாம் நான் கேட்டிருக்கேன். பிராப்தாஸ்மி, ஸோ பார்க்க திதிருக்ஷியா பிராப்தாஸ்மி, திதிருக்ஷான பார்க்கும் விருப்பம். ஸோ அவனோட குணத்தை கேள்விப்பட்டு இவன் எப்படி இருப்பன் அப்படி பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு நான் இங்கே வந்திருக்கேன். அத்யா இன்னைக்கு நான் வந்திருக்கேன். கச்ச தூத, நீ போப்பா தூதனே போ, மகாபாகியமுடைய மகாபாக, ப்ரூஹி சும்பம் மகாபலம், அவன்கிட்ட போய் சொல்லு, மகாபலம் பொருந்திய சும்பனிடம் போய் சொல்லு. श्रुत्वा शुम्भगुणान् अत्र प्राप्तास्मि अद्य दिदृक्षया गच्छदूत महाभाग ब्रूहि शुम्भं महाबलम्. निर्जने श्लक्ष्णया वाचा वचनं वचनात्मम त्वां ज्ञात्वा बलिनां श्रेष्ठं सुन्दराणां च सुन्दरं. ஸோ நிர்ஜனே ஸ்லக்ஷ்ணையா, அவனை தனியாக கூப்பிட்டு சொல்லணும், எல்லாரும் கூட சபையில் போய் பேசப்படாது நீ. ஸோ ஜனங்கள் இல்லாத இடத்துல போய் ஸ்லக்ஷ்ணையா வாச்சா, மதுரமான சாஃப்டான வார்த்தைகளால், வச்சனாத் மம, நான் சொல்கிறபடி வச்சனம், அப்படிப்பட்ட வச்சனங்களை அவன்கிட்ட போய் சொல்லணும். ஸோ இப்போ டைரெக்டாக தேவி சும்பனை பார்த்து பேசுகிற மாதிரி சொல்கிறான். இப்போ சும்பன் நேரம் இருக்கிற மாதிரி தேவி சொல்கிறா, நான் சொல்கிற அந்த வார்த்தையை அப்படி போய் சொல்லுன்ட்டு. துவாம் ஞாத்வா பலினாம் சிரேஷ்டம், ஹே சும்பா நீ பலசாலிகளிலோட நீ ரொம்ப சிரேஷ்டமான பலசாலி, பலினாம் சிரேஷ்டம், பலமுடையவர்களில் சிறந்த பலசாலி என்று அறிந்து கொண்டு, சுந்தரானாம் ச சுந்தரம், அழகுடையவர்களிலே சிறந்த அழகுடையவன் நீ என்று அறிந்து கொண்டு கண்டினியூ பண்ணுறான். निर्जने श्लक्ष्णया वाचा वचनं वचनात्मम त्वां ज्ञात्वा बलिनां श्रेष्ठं सुन्दराणां च सुन्दरम्. दातारं गुणिनां शूरं गुणिनं शूरं सर्वविद्या विशारदं जेतारं सर्वदेवानां दक्षं च उग्रं कुलोत्तरं. ஸோ நீ தாத்தார்னா கொடுக்கக்கூடியவன், நீ எல்லாருக்கும் தான வள்ளல், குணினம் குணங்களை உடையவன், சூரன் வீரசூரன் நீ, சர்வ வித்யா விசாரத எல்லா கலைகளையும் அறிந்தவன், விசாரதன பண்டிட்டு, ஸோ எல்லா கலைகளையும் நீ பண்டிதன், சர்வதேவானாம் ஜேதாரம் எல்லா தேவர்களையும் ஜெயித்தவன், தட்சம் ஃபிட்டஸ்ட் நல்ல தகுதி வாய்ந்தவன் ஃபிட்டானவன், ச உக்ரம் குலோத்தரம் உயர்ந்த சிறந்த உத்தரமான அந்த குலத்தில் மேன்மை குலத்தில் பிறந்தவன், இதெல்லாம் எனக்கு தெரியும். ஞாத்வா இதையெல்லாம் அறிந்து கொண்டு அந்த சும்பட்ட டாக்டர் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ दातारं गुणिनं शूरं सर्वविद्या विशारदं जेतारं सर्वदेवानां दक्षं च उग्रं कुलोत्तरं. भोक्तारं सर्वरत्नानां स्व अधीनं स्वबलोन्नतं पतिकामास्मि अहं सत्यं तव योग्या नराधिप. ரத்னானாம் போக்தாரம், சர்வரத்னானா எல்லா ரத்னமும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, அதை தான் நீ அனுபவிச்சுட்டு இருக்க, போக்தாவாக நீ இருக்கிறாய். ஸ்வ அதீனம் ஸ்வ பலோன்னதம், உன்னுடைய பல உன்னதமான பலத்தினால, ஸ்வ அதீனம் எல்லா ரத்னங்களையும் உன்னுடைய அடிமையாக உன்னோட வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாய், எல்லா ரத்தமும் உங்ககிட்ட உன்னுடைய பலத்தினால வந்து ஏற்பட்டிருக்கிறது. பதிகாமா அஸ்மி அகம், நானும் ஒரு கணவனை தேடி வந்திருக்கேன், பதிகாமா பதியை அடைய விரும்பி நான் இங்கே வந்திருக்கேன், சத்தியம் அது உண்மை. தவ யோக்கியா, அதனால் உனக்கு நான் யோக்கியமான மனைவி. நராதிப, அதாவது ராஜாவே சும்பனே
உனக்கு யோக்கியமான மனைவியாக நான் இருப்பேன், அந்த பதியை தேடி தான் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறான். भोक्तारं सर्वरत्नानां स्व अधीनं स्वबलोन्नतं पतिकामा अस्मि अहं सत्यं तव योग्या नराधिप स्वेच्छया नगरे ते अत्र सम आयाता महामते मम अस्ति कारणं किञ्चित् विवाहे राक्षसोत्तम. ராட்சச உத்தம கூப்பிட்றா, உத்தம ராட்சசர்களிலே சிறந்தவனே, ஸ்வேச்சையா என்னுடைய இச்சை, ஸ்வ இச்சையா எனக்கு ஆசை வந்தது ஒரு பதியை தேடி வரலாமென்னு நான் வந்திருக்கேன். நகரே தே அத்திர உன்னுடைய நகரத்தில் சம் ஆயாத்தா வந்திருக்கேன் நான் இப்போ, மகாமதே மகா புத்திசாலியே. ஆனால் காரணம் கிஞ்சித் மம அஸ்தி, அதை தேடி வந்த காரணம் ஒன்று உண்டு. இப்படி சட்டுனெல்லாம் எனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது, யாரையும் சட்டுனெல்லாம் அப்படிலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதையும் சொல்கிறேன் கேளுன்றான். स्वेच्छया नगरे ते अत्र समायाता महामते मम अस्ति कारणं किञ्चित् विवाहे राक्षसोत्तम बालभावात् व्रतं किञ्चित् कृतं राजन् मया पुरा क्रीडन्त्या च वयस्याभिः सह एकान्ते यदृच्छया. பாலபாவாத்துனா குழந்தை பருவத்தில் ஒரு சின்ன வயசில் அந்த இளமை பருவத்தில் நான் என்ன பண்ணேன், ஒரு விரதம் கிஞ்சித் விரதம் ஒரு விரதத்தை எடுத்துட்டுருக்கேன். கிருதம் மயா புரா முன்னாடி சின்ன வயசில் விளையாடும்போது, வயசியாபிகி கிரீடந்தியா, வயசியானா ஃப்ரெண்டு, ஒரே வயசை உடையவர்கள்னு அர்த்தம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸுகள் கூட விளையாடும்போது நான் ஒரு விரதத்தை எடுத்துட்டுருக்கேன் ஒரு சின்ன வயசில். சக ஏகாந்தே எதிர்ச்சையா அவ வயசியாபிகி சக, அதாவது ஃப்ரெண்ட்ஸுகளோடு கூட, மற்றவாளுக்கெலாம் தெரியாது, எங்கள் அம்மா அப்பா கூட தெரியாதுங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணுங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மட்டும்தான் தெரியும். அவள் கூட இருக்கும்போது ஒரு விரதத்தை ஏகாந்தமாக தனிமையில் இவா கூட இருக்கும்போது நான் ஒரு எதேச்சையாக நான் ஒரு விரதத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். बालभावात् व्रतं किञ्चित् कृतं राजन् मया पुरा क्रीडन्त्या च वयस्याभिः सह एकान्ते यदृच्छया स्वदेहबलदर्पेण सखीनां पुरतो रहः मत्समानबलशूरः रणे मां जेष्यति स्फुटं தம் வரிஷ்யாமி அகம் காமம் ஞாத்வா தஸ்ய பலாபலம். என்ன விரதம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸ்வதேக பலதர்ப்பேன, அதாவது என்னுடைய தேகத்தில் எனக்கு ரொம்ப ஒரு கர்வம் ஏற்பட்டது. சின்ன வயசுலேயே எனக்கு ஒரு கர்வம், எனக்கு ரொம்ப பலம், நான் ரொம்ப பலசாலி அப்படிங்கிற தேக பலத்தினுடைய செருக்கினால், தர்ப்பம்னு செருக்கு, மதம். ஸோ என்னுடைய தேக பலத்தின் மேல் உள்ள செருக்கினால் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு முன்னாடி, சகீனாம் புறத்தக ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு முன்னாடி ரகசியமாக மத்சமான பலக, எனக்கு சமமான பலம் யாருக்கு இருக்கோ சொல்கிறாவோ, என்னுடைய சமான பலம் சூரன் யார் இருக்கானோ, ரணே மாம் ஜேஷ்யதி ஸ்புடம், நிச்சயமாக ஸ்புடம் அதாவது ஷுவர்லி, போரில் யார் என்னை ஜெயிப்பானோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸை சொல்லியிருக்கா, யார் என்னை போரில் ஜெயிக்கிறானோ, என்னை வெல்கிறானோ, தம் வரிஷ்யாமி அகம், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். காமம் ஞாத்வா தஸ்ய பலாபலம், அவனுடைய பலஹீனம், அவனுக்கு பலம் இருக்கா பலம் இல்லையா, எங்கூட சண்டை போட்டால் தான் அது தெரியும். ஸோ எனக்கும் நிறைய பலம் இருக்குது, அதனால் யார் என்னோடய பலத்துக்கு ஈக்குவலாக இருக்கானோ, அவன் என்னை ஜெயிக்கிறானோ அவனை கல்யாணம் பண்ணிப்பேன் இப்படின்னு ஒரு வரம் எடுத்துட்டு இருக்கேன்ட்டு யார்கிட்ட, சும்பன்ட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி தூதன்ட்ட சொல்லிட்டு இருக்கான். स्वदेहबलदर्पेण सखीनां पुरतः रहः मत्समानबलः शूरः रणे मां जेष्यति स्फुटं तं वरिष्यामि अहं कामं ज्ञात्वा तस्य बलाबलम्. जगसुः वचनं श्रुत्वा सख्यः विस्मितमानसाः किम् एतया कृतं क्रूरं व्रतम् अद्भुतम् आशु वै. சிரிச்சாளாம் சக்கியக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஸ்ருத்வா வச்சனம் என்னுடைய இந்த வார்த்தையை கேட்டு ஜகசுகு அப்படி கேலியாக ஒரு சிரிச்சாலாம், எல்லாருமே சிரிச்சாலாம். தஸ்ய அதாவது விஸ்மிதா மானசாக ஆச்சரியப்படுறாளாம், மனசில் ஆச்சரியப்பட்டு இவளை பார்த்து இப்படியா விரதம் எடுப்பான்னு சொல்லி ஒரு கேலியாக ஒரு சிரிச்சாலாம் எல்லாரும். கிம் ஏத்தையா கிருத்தம் குரூரம் விரதம், குரூரமான விரதத்தை எடுத்துகிட்டு இருக்காள், எவளாவது இந்த மாதிரி எடுப்பாளா விரதத்தை எடுப்பாளா, இப்படி இந்த மாதிரி ஒரு குரூரமான சண்டை போட்டால் சாகர நிலைமை கூட வரலாம்.
ஸோ அது குரூரமான விரதம் இல்லையா அது. ஸோ பெண்கள் ஜெயிப்பான்னு அவளுக்கு நம்பிக்கையிலேயும் தெரியுது, பெண்களால் ஜெயிக்க முடியுமா இப்படியெல்லாம் விரதம் எடுக்கிறாளே இவள். அப்போது இது மாதிரி குரூரமான விரதத்தை இவ ஏன் எடுக்கிறா? அற்புதம், இது ஒரு அற்புதமான விரதமாக இருக்கே. ஆஷுவை, உடனடியாக அவர்கள் எல்லாருமே சிரித்தார்கள். जनसुः सख्यः श्रुत्वा सख्यः विस्मितमानसाः किम् एतया कृतं क्रूरं व्रतम् अद्भुतम् आशुवै. சத்யகான்னு போட்டிருக்கு, கரெக்டு தான். சத்யகான்னு உடனேன்னு அர்த்தம். தஸ்மாத் த்வமபி ராஜேந்திர ஞாத்வா மேஹி ஈதிருஷம் பலம் ஜித்வா மாம் ஸ்வபலேன அத்ர வாஞ்சிதம் குருச்ச ஆத்மனக. ஆகவே தஸ்மாத் த்வமபி ராஜன், ஹே ராஜன், ஹே சும்பனே, ஞாத்வா மே, என்னுடைய பலம், மே பலம் ஞாத்வா, என்னுடைய பலத்தை, ஈதிருஷம் பலம், நான் பயங்கரமான பலசாலி தெரிஞ்சுக்கோ. அது தெரிஞ்சுண்டு மாம் ஜித்வா, என்னை ஜெய், எங்கூட சண்டை போடு, என்னை ஜெயிச்சுக்கோ. ஸ்வபலேன, உன்னுடைய பலத்தால் என்னை ஜெயித்து, அத்ரா இங்கு, வாஞ்சிதம் குருச்ச ஆத்மனகா, உனக்கு விருப்பமானதை செய் அப்படின்னு. அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறான். உன்னோட விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள், என்னை ஜெயிச்சுக்கோ முதல்ல. तस्मात् त्वमपि राजेन्द्र ज्ञात्वा मेहि ईदृशं बलं जित्वा मां स्वबलेन अत्र वाञ्छितं कुरु च आत्मनः. त्वं वा तव अनुजः भ्राता समेत्य समर अङ्गणे जित्वा मां समरेण अत्र विवाहं कुरु सुन्दर. ए सुन्दरने, அழகியவனே சும்பனே, தொம்பா தவ அனுஜக, உன்னுடைய தம்பியாக இருக்கானே, உன்னுடைய பிரதர், ஒரு நீயோ அல்லது உன்னுடைய பிரதரோ சமயத்தையா கூடி சேர்ந்து சண்டை போடுங்க, பரவாயில்ல, 2 பேரும் சேர்ந்து கூட வாங்கோ, தப்பில்லை. சமர அங்கனே, போர் முற்றத்தில் வந்து 2 பேருமோ ஜித்வா மாம், என்னை ஜெயித்து, சமரேன, சமரன போரில் என்னை ஜெயித்து, அத்தனை விவாகம் குரு, அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான் தேவி. तव अनुजः भ्राता समेत्य समर अङ्गणे जित्वा मां समरेण अत्र विवाहं कुरु सुन्दरे. सुन्दर सुन्दर इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां पञ्चमस्कन्धे देव्या सुग्रीवदूताय स्वव्रतघटनं नाम 3विंशोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ 4विंशोऽध्यायः. व्यास उवाच देव्याः तद्वचनं श्रुत्वा स दूतः प्राह विस्मितः किं ब्रूषे रुचिर अपाङ्गी स्त्री स्वभावात् हि साहसात्. ஸோ வியாசர் இங்கே கதை சொல்லிட்டு இருக்கார். தேவியாக தத்வச்சனம் சுத்வா, தேவியுடைய இந்த வார்த்தையை கேட்டு அந்த தூதன், ஏன்னா எல்லாமே தூதன் சொல்லிருக்கான், சும்மனை அட்ரஸ் பண்ணி பேசுகிறாளே தவிர இருக்கிறது முன்னாடி நிற்கிறது தூதன் சுக்ரீவன். ஸோ அந்த தூதக பிராக விஸ்மிதக, இதை கேட்டு ஆச்சரியப்படுறான், ரொம்ப ஆச்சரியப்படுறான். ஒரு பொம்பளை இவ்வளோ தைரியமாக பேசுகிறாளே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பிராக சொல்கிறான். கிம்ப்ரூஷே, என்னம்மா சொல்கிற நீ? ருச்சிர அப்பாங்கி, அழகிய கடைக்கண்களை உடையவளே, ருச்சிரன ரோச்சனமான அழகிய, அப்பாங்கி கடைக்கண்களை உடைய பெண்ணே, ஸ்திரீ சுபாவாத், ஒரு பொம்பளை என்ன இப்படி பேசுகிற நீ? சுபாவாத் சாகசாத், ரொம்ப சாகசக்காரியாக இருக்கியே, சாகசக்காரியாக இப்படிலாம் பேசுகிறியே நீ அப்படின்னு இப்போ சுக்ரீவன் தேவியை பார்த்து சொன்னேன். देव्याः तद्वचनं श्रुत्वा स दूतः प्राह विस्मितः किं ब्रूषे रुचिर अपाङ्गी स्त्री स्वभावात् हि साहसात्. इन्द्राद्याः निर्जिता येन देवाः दैत्याः तथा अपरे तं कथं समरे देवी जेतुमिच्छसि भामिनी. ஸோ இந்திரன் முதலானவர்கள் கூட ஏன நிர்ஜிதாக, யாரால் ஜெயிக்கப்பட்டார்களோ எல்லாருமே ஜெயிச்சாச்சு, இந்த சும்பன் எல்லாரையுமே ஜெயிச்சாச்சு. தேவாக தேவர்கள், தைத்தியாக அசுரர்கள், ததா அப்பரே மற்றவர்கள் மனிதர்கள் எல்லாருமே இந்த சும்பனால் ஜெயிக்கப்பட்டார்கள். தம் கதம் சமரே தேவி, அவனை சமரே போரில் கதம் தேவி ஜெயதுமித்தசி, அவனை போய் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறியே பாமினி, ஒளி பொருந்தியவளே, நீ அவனை போய் எப்படி ஜெயிக்க முடியும்? எல்லாரையும் ஜெயிச்ச அந்த சும்மனா ஒன்னால ஜெயிக்க முடியுமா நீ கேட்குறான். इन्द्राद्याः निर्जिता येन देवाः दैत्याः तथा अपरे तं कथं समरे देवी चेतुमिच्छसि भामिनी. त्रैलोक्ये तादृशः नास्ति यः शुम्भं समरे जयेत का त्वं कमलपत्राक्षी तस्य अग्रे युधि साम्प्रतम्.
திரைலோக்கே 3 லோகத்தில் கூட தாதிருஷக நாஸ்தி அப்படிப்பட்ட ஒருத்தன் கிடையாது. யார் சும்பம் சமரே ஜெயத்து, சும்பனை போரில் யார் ஜெயிப்பனோ அப்படி ஒருவன் 3 லோகத்துலையுமே கிடையாது. காத்தோம் நீ யாருமா அவனை போய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறியே? காத்தோம் நீ யாரு? கமலபத்ராட்சி, அப்போ கூட கமலபத்ராட்சின்னு கூப்பிட்றான். அழகிய கண்களை உடையவளே, கமலபத்திரம் போல தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவளே. தஸ்ய அக்ரே, அவன் முன்னாடி நிற்க முடியுமா அவனால்? யுதி போரில் சாம்பிரதம் நவ், இப்போ ஒன்னால் அவன் முன்னாடி நிற்க கூட முடியுமாம்மா? நீ யாரு இப்படி பேசுறியேன்னு கேட்குறான். त्रैलोक्ये तादृशः नास्ति यः शुम्भं समरे जयेत् हात्वं कमलभद्राक्षी तस्याग्रे युधि साम्प्रतम् अविचार्य न वक्तव्यं वचनं क्व अपि सुन्दरी फलं स्वपरयोः ज्ञात्वा वक्तव्यं समयोचितम्. ஸோ எதையும் ஆலோசிக்காமல் பேசப்படாது சொல்கிறான். விசாரிய ஆலோசிக்காமல் ந வக்தவியம், எதை கண்டதையும் பேசப்படாது. வச்சனம் குவாபி சுந்தரி, எங்குமே யார் முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசாதே சுந்தரி அழகியவளை. பலம் ஸ்வபரயோகோ, உன்னுடைய பலத்தை யோசிச்சுக்கணும். பரயோகோ ஸ்வபலம் தான் தன்னுடைய பலம், பரயோகோ பலம் பிறத்தையாருடைய பலத்தையும் தெரிஞ்சுக்கணும். நீ ஞாத்துவம் அதை அறிந்ததுக்கப்புறம் சமயோசிதம் வக்தவியம், காலாகாலம் பார்த்து கால நேரமெல்லாம் அறிஞ்சு அந்த சமயத்துக்கு என்ன பேசணுங்கிறத புரிஞ்சுண்டு பேசணும். ஏனோ தானோண்டு பேசாதே. विचार्य न वक्तव्यं वचनं क्वापि सुन्दरी फलं स्वपरयोः ज्ञात्वा वक्तव्यं समयोचितम्. त्रैलोक्य अधिपतिः शुम्भः तव रूपेण मोहितः त्वां च प्रार्थयते राजा कुरु तस्य ईप्सितं प्रिये. ஸோ த்ரைலோக்கிய அதிபதி, 3 லோகத்துக்கு ஒரு ராஜா அவன் சும்பன். தவரூப்பேன மோகித்த, ஏதோ உன்னோட ரூபத்தை பார்த்து ஒரு அழகை பார்த்து ஏதோ மோகப்பட்டு போயிட்டான் அவன், ஆசைப்பட்டுட்டான். துவாம்ச பிரார்த்தையதே, போனால் போகிறதுன்னு உங்கள்கிட்ட பிரார்த்திச்சுன்னு வந்திருக்கான் அவன். ஐயோப்பா ஒரு பெண்ணாக இருக்காளேன்ட்டு அவனுக்கு ஒன்று இழுத்துன்னு போக தெரியும், சாமர்த்தியம் இல்லாமல் இல்லை. ஆனால் உங்ககிட்ட வந்து உன்னுடைய ரூபத்தினால மோகம் அடைந்து உங்ககிட்ட பிரார்த்திச்சுன்னு வந்திருக்கான் என்னுடைய ராஜா. குரு தசி ஈப்சிதம் பிரியே, ஹே பிரியமானவளே அவன் விரும்பியதை நீ செய் அப்படிங்கிறான். ஈப்சிதம்னா விருப்பத்தை, அவனுடைய விருப்பத்தை செய். त्रैलोक्य अधिपतिः शुम्भः तव रूपेण मोहितः त्वां च प्रार्थयते राजा कुरु तस्य ईप्सितं प्रिये. त्यक्त्वा मूर्खस्वभावं त्वं सम्मान्य वचनं मम भज शुम्भं निशुम्भं वा கீதம் ஏதத் பிரவீமிதே. ஸோ மூர்க்க சுவாவம் தெக்துவா, நீ வந்து ஒரு மூர்க்கத்தனமாக பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க என்னவோ என்ன ஜெயிக்கணும்னு இல்லை, அந்த சுபாவத்தை தெக்துவா விட்டு தொம் சம்மானிய வச்சனம் அம்மா, என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள், என்னோடய வார்த்தைக்கு கௌரவம் கொடு. ராஜா எப்படிப்பட்டவன்லாம் உனக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய வார்த்தையை நல்லா கொண்டாடி எடுத்துக்கொண்டு பஜ சும்பம், சும்பனை பஜி, சும்பனை கொண்டாடு, அவங்ககிட்ட வா. இல்லையா வா நிஷும்பம், அவன் வேண்டாமா நிஷும்பனை கல்யாணம் பண்ணிக்கோ. ஸோ யாரோ ஒருத்தனை பிடிச்சிக்கோ. ஹிதம் ஏதத் பிரவிமித்தே, உனக்கு அதுதாம்மா நல்லது, ஹிதமானது. பிரவிமித்தே, உனக்கு நான் அதைத்தான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். त्यक्त्वा मूर्खस्वभावं त्वं सम्मान्य वचनं मम वद शुम्भं निशुम्भं वा हितम् एतत् ब्रवीमि. शृङ्गारः सर्वथा सर्वैः प्राणिभिः परया मुदा सेवनीयः बुद्धिमद्भिः नवानाम् उत्तमः यतः. ஸோ शृङ्गारः सर्वथा, நிச்சயமாக शृङ्गारः सर्वैः प्राणिभिः, அதாவது எல்லா பிராணிகள் கூட இந்த ஷிங்கார ரசம் வந்து ரொம்ப சிறந்த ரசம். அது ஷிங்கார ரசம், அதான் தேவியே காஞ்சியில் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம் இல்லையா, மூக பஞ்சசதியில் தேவி காமேஸ்வரியாக தான் இருக்கா. காமேஸ்வரன் அப்படி தான் வர்ணிக்கிறோம். மூக பஞ்சசதியெலாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோமே. அப்போ காமேஸ்வரியாக ஷிங்கார ரசத்தோடு கூட தான் இருக்கா அவள். அப்படி ஷிங்காரமாக அந்த ரசத்தை எல்லாருமே பரையாமுதா ரொம்ப ஆனந்தத்தோடு அனுபவிக்கணும். சேவனியாக கொண்டாடணும்ப்பா. ஸோ அவன் சொல்கிறான், நீ அப்படி இந்த ஷிங்காரத்தை எடுத்துக்கோ, எதுக்கு சும்மா சண்டை கண்ட வீரரசம் வேண்டாங்கிறான். வீரரசமே தேவையில்லை உனக்கு, ஷிங்காரத்தை எடுத்துக்கோ. சேவனியாக அதை சேவிக்கணுமா, கொண்டாடணுமா. அதை புத்திமதிகி, புத்திசாலி தான் அதை தான் கொண்டாடுவேன். புத்திமத்பிகி, புத்தி உடையவர்களால். நவானாம் உத்தமக என 9 ரசம் இருக்குது இல்லையா, வீரரசம்லேருந்து சாந்த ரசம்லேருந்து சகல ரசங்கள் இருக்குது, 9 ரசம். இந்த 9 ரசங்களும் உத்தமமான ரசம் என்னதுன்னா ஷிங்கார ரசம். அதனால் நீ அதை கொண்டாடுன்ற.
शृङ्गारः सर्वथा सर्वैः प्राणिभिः परया मुधा सेवनीयः बुद्धिमद्भिः नवानाम् उत्तमः यतः न आगमिष्यसि चेत् बाले संक्रुद्धः पृथिवीपतिः अन्यान् आज्ञाकरान् प्रेष्य बलात् नेष्यति साम्प्रतं न आगमिष्यति चेत् நீ வரலை என்றால் சேத்துனால என்றால் நீ வரலைன்னு சொன்னால பாலே சின்ன பொண்ணே சங்கிருத்தக பிருத்திவிபதி கோவம் வந்துடும் எங்கள் ராஜாவுக்கு பிருத்திவிபதி ராஜா எங்கள் ராஜா ரொம்ப கோவப்பட்டுடுவார் அஞ்ஞான் ஆக்ஞகரான் அவனுடைய ஆர்டரை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் ஆக்ஞகரான்னது அவனுடைய ஆர்டரை தலைமையில் கொண்டு வேலை செய்யக்கூடிய அஞ்ஞான் பிரத்தியாரை பிரேஷிய அனுப்புவான் உங்ககிட்ட அனுப்புவன் பலாத் நேஷதி சாம்பிரதம் உன்னை பலாத்காரமாக இழுத்துண்டு போவான் அவள் வந்து உன்னை சும்மா அப்படி இப்படி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க மாட்டான் உன்னை பலாத்காரமாக இழுத்துண்டு போவான்னு எங்கள் ராஜா அதை பண்ணுவார் न आगमिष्यसि चेत् काले संक्रुद्धः पृथिवीपतिः अन्यान् आज्ञाकरान् प्रेष्य बलात् नेष्यति साम्प्रतम् केशेषु आकृष्यते नूनं दानवाः बलदर्पिताः त्वां नयिष्यन्ति वामोरु तरसा शुम्भसन्निधौ ஸோ கேஷாகர்ஷணம்னு சொல்ல மாட்டோமா தலையை முடியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறது இல்லையா முன்னாடி துச்சாதனன் இழுத்துன்னு போனான் ஒருத்தரை பார்க்குறோம் கம்சன் வந்து தேவகியை தலையை பிடிச்சான் அவெல்லாம் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை ஸோ அப்படி தலையை பிடிச்சி இழுக்கிறது வந்து ரொம்ப அகௌரவமான தேவகி திரௌபதியை தலையை பிடிச்சி இழுத்தாலே ஆமாம் அந்த இவன் கீச்சக்கண் இழுத்தான் ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த தலைமுடியை பிடிச்சி இழுக்கிற ஒரு அவமானத்தை நீ அடையாதேங்கிறான் கண்டிப்பாக அந்த அவமானத்தை ஒன்று கொடுப்பன் கேசேஷு ஆக்ருஷ்யத்தே நூனம் உன்னை தலைமுடியை பிடிச்சி இழுத்துண்டு போவா தானமாக அசுரர்கள் பலதர்ப்பிதாக செருக்கு பலமுடையவர்கள் அப்படிப்பட்ட அசுரர்கள் வந்து உன்னை தலைமுடி பிடிச்சி இழுத்துட்டு போவா துவாம் நைஷ்யந்தி உன்னை இழுத்துட்டு போவாமா வாமோரு அழகிய துடைகளை உடையவளே தரசா சும்ப சந்நிதவ் உடனடியாக நேராக இழுத்துட்டு போய் எங்கே கொண்டு விடுவான்னா சும்பனோட சந்நிதியில் கொண்டு விட்டுடுவான் ஒன்று அப்படி இழுத்துட்டு போய் அப்படிங்கிறான் केशेषु आकृष्यते नूनं दानवाभरदर्पिताः त्वां नयिष्यन्ति वामोरु तरसा शुम्भसन्निधौ स्वलज्जां रक्ष तन्वङ्गी साहसं सर्वथा त्यज मानिता गच्छ तत्पार्श्वे मानपात्रं यतो असि वै ஸோ ஸ்வலஜ்ஜாம் உன்னுடைய லஜ்ஜையெல்லாம் விட்டுடு தன்வங்கி என்னடா நம்ம போர் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சோமே இப்போது நம்மளோட விரதத்தெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கணுமே அப்படிலாம் பயப்படாதே ஒன்றும் வெக்கமெல்லாம் படாது அதுக்கெல்லாம் ஸோ உன்னுடைய மான மரியாதை இல்லைன்னா உன்னோட தலைமுடிச்சு பிடிச்சி எடுத்துன்னு போகலாம் அது வேறு அவமானம் அது வேறு லஜ்ஜைக்குரிய விஷயம் அது இல்லையா எல்லோரும் கேள்வி பண்ணுவான் அந்த லஜ்ஜையெல்லாம் ரக்ஷானது இந்த அவமானத்திலிருந்து உன்னை காப்பாற்றி கொள்ளுன்னு சொல்கிறான் அவன் ஸோ இந்த லஜ்ஜையை நீ வந்து காப்பாற்றிக்கொள் உன்னுடைய அந்த தலைமுடி பிடிச்சி இழுக்கிற அவமானம் உனக்கு வேண்டாம் தன்வங்கி அழகிய ஒல்லிய அங்கங்களை உடையவளே சாகசம் சர்வதா திஜா ரொம்ப சாகசம் பண்ணாதே பிடிவாதம் பிடிக்காதே சண்டை தான் போடுவேன்னு எல்லாம் ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக விட்டுடு தேஜா மானிதா கச்சா உன்னை கௌரவமாக நீ போ அவங்ககிட்டக்க ராஜா கிட்டக்க மானிதா கௌரவமாக போ ஏன் இப்படி தலைமுடி பிடிச்சி எடுத்துன்னு போன உடனே ஸோ மதிக்கப்பட்டவளாக தத்பார்ஸ்வே கச்ச அவனிடத்தில் போ மானபாத்திரம் ஏதோ அசிவை என நீ மரியாதைக்குரியவள் எங்கள் ராஜா உன்னை அப்படி தான் பார்க்குறார் நீ மரியாதைக்குரியவளாக மானபாத்திரம் கௌரவம் கொடுக்கறதுக்கு அருகதையான பாத்திரமாக அசி நீ இருக்கிறாய் அதனால் நீ வந்து இந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ளாதே போயிடுன்னு சொல்கிறேன் स्वलज्जां रक्ष तन्वङ्गी साहसं सर्वथा त्यज मानिता गच्छ तत्पार्श्वे मानपात्रं यतो असि वै क्व युद्धं निशितैः बाणैः क्व सुखं रतिसङ्गजं सार असारं परिच्छेद्य कुरु मे वचनं पटु भज शुम्भं निशुम्भं वा लब्धासि परमं सुखं ஸோ क्व युद्धं निशितै बाणैः எதுக்கு யுத்தம் பண்ணுறே கூர்மையான பானங்களால் நிஷிதைஹி பானைஹி கூர்மையான பானங்களை வச்சுட்டு எங்கே யுத்தமெல்லாம் பண்ணுறது என்ன வேண்டி கிடக்கு குவா சுகம் ரதி சங்கஜம் என்ன ஆனந்தம்மா ரதி சங்கஜம் சேர்க்கை ஆண் பெண் சேர்க்கையினால் வரக்கூடிய அந்த சுகம் ரதி சுகம்னு பேர் எதுக்கு ஸோ அப்படி சேர்க்கையினால் வரக்கூடிய அந்த ஜன பிறந்த ஸோ அந்த ரதி சுகம்ங்கிறதே தனி அது அந்த சுகம் எங்கே இருக்குது இதுன்னு யுத்தம் என்ன வேண்டி கிடக்கு சார அசாரம் பரிச்சேதிய நல்லா பிரித்து பாரு எது சுகம் எது அசுகம் இதை நல்லா பிரித்து கண்டுபிடி பரிச்சேதனம் பண்ணி கண்டுபிடிச்சி எது சாரமானதுன்னு தெரிஞ்சுட்டு
குருமே பட்டு வச்சனம், நான் உனக்கு நல்லது எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த கிளவரான அந்த வார்த்தையை கேட்டு நீ அதுக்கேற்ற மாதிரி காரியம் பண்ணு. பஜ சும்பம், சும்பனை கொண்டாடு. வா நிஷும்பம், இல்லையா உனக்கு அவனை பிடிக்கலன்னு நிஷும்பனை கொண்டாடு. லப்தாசி பரமம் சுகம், நீ பரமமான சுகத்தை நீ அடைய போகிறாய். क्व युद्धं निशितैः बाणैः क्व सुखं रति सङ्गजं असारं परिच्छेद्य कुरु मे वचनं पटु भज शुम्भं निशुम्भं वा लब्ध असि परमं सुखम्. बोला बोला. देवी उवाच उवाच सत्यं दूत महाभाग प्रवक्तुं निपुणो हि असि निशुम्भ शुम्भौ जानामि बलवन्तौ इति ध्रुवं प्रतिज्ञा मे कृता बाल्यात् अन्यथा सा कथं भवेत्. இப்போ தேவி சொல்கிறா, சத்தியம் தூதா நீ சொல்கிறலாம் கரெக்டு, ரத்தி சுகமெல்லாம் ரொம்ப நல்லது தான், எல்லாம் நல்லது தான். ஆனால் மகாபாகியமுடையவனே, பிரவக்தும் நிபுணோகியசி, நீ நல்லா சொல்கிற, ரொம்ப சாகசமாக பட்டு வச்சனமெல்லாம் ரொம்ப அழகான வார்த்தைகளை நீ பேசுகிறதுக்கு உனக்கு சாகசம் இருக்குது, உனக்கு நல்ல நிபுணனாக இருக்க, சாமர்த்தியமாக இருக்க. நீ நிஷும்ப சும்பௌ ஜானாமி, எனக்கு நிஷும்பனையும் தெரியும் சும்பனையும் தெரியும். பலவந்தவ், நல்ல பலசாலிகள், அவள்லாம் ஈஸியாக என்னை ஜெயிச்சிடுவாள், அது எனக்கு தெரியும். துருவம் நிச்சயமாக எனக்கு தெரியும், அவள் 2 பேரும் பலசாலிகள். பிரதிஜா மே பால்யாத் கிருதா, என்னுடைய சின்ன வயசில் அறியாமையினால், பால்யம்னு சொன்னேன்னா பால வயசுனாலே அறியாமையான வயசு, அது எல்லாத்தையும் நல்லது கெட்டது தெரியாத வயசு. ஸோ அந்த வயசில் நான் வந்து பிரதிஜா மே கிருதா, நான் பிரதிஜை பண்ணிட்டேனே, என்ன பண்ணுறது, அதை பாதுகாக்கணும் நான். ஸோ அந்யதா சா கதம் பவேது, அப்போது அது எப்படி முடியும், அவன் நல்ல பலசாலிகள், அவன் எனக்கு சண்டை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே, என்னால் அந்த பிரதிஜையை மீற முடியாது. सत्यं दूत महाभाग प्रवक्तुं निपुणो हि असि निशुम्भ शुम्भौ जानामि बलवन्तौ इति ध्रुवं प्रतिज्ञा मे कृता भार्यात् अन्यथा सा कथं भवेत्. तस्मात् ब्रूहि निशुम्भं च शुम्भं वा बलवत्तरं विना युद्धं न मे भर्ता भविता को अपि सौष्ठवात्. ஸோ ஆகவே தஸ்மாத், ஆகவே ப்ரூஹி சொல்லு, போய் சொல்லு. நிஷும்பம் ச சும்பம் வா, நீ நிஷும்பன்ட்ட போய் சொல்கிறியோ சும்பன்ட்ட போய் சொல்கிறியோ யார்கிட்ட வேணால் சொல்லு. பலவத்தரம், 2 பேரில் யார் ரொம்ப பலசாலி பார்த்துக்கோ, நீயே பார்த்துக்கோ. பலவத்தரம்னா கம்பேரிட்டிவ். ஸோ இவன் பலசாலியா அவன் பலசாலியோ அது எனக்கு தெரியும், நீ போய் பார்த்துக்கோ. யார் பலசாலியோ அவள்கிட்ட போய் சொல்லு. பினா யுத்தம் நமே பர்த்தா பவிதா, யாருமே என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சண்டை போட தான் முடியும். ஸோ சண்டை போடாமல், வினா யுத்தம் சண்டை போடாமல், நமே பர்த்தா பவிதா, யாருமே எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கோபி சௌஷ்டவாத், கிளவராக இருக்கட்டும். சௌஷ்டுன்னு சுஷ்டுனாலே கிளவர்னஸ், ரொம்ப கிளவராக இருக்கா, ரொம்ப பலசாலி, எல்லாம் கேட்டதுனாலேயே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். யாருமே அந்த கிளவர்னஸ்னால என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. तस्मात् ब्रूहि निशुम्भं च शुम्भं वा बलवत्तरं विना युद्धं न मे भर्ता भविता को अपि सौष्ठवात्. जित्वा मां तरसा कामं करं गृह्णातु साम्प्रतं यदेच्छया मय सम् आयातां विद्धि माम् अबलां नृप. ஸோ நृप ஜித்வா மாம், அதான் நृப்பான்னு கூப்பிடும்போது நேராக சும்மனை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குப்போ அந்த வார்த்தை. ஸோ நृप ராஜா ஜித்வா மாம், என்ன நல்ல ஜெயிச்சுக்கோப்பா, என்ன தாராளமாக ஜெயிச்சுக்கோ. தரசா வேகமாக வா, காமம் இஷ்டம் போல, கரம் கிருண்ணாத்து சாம்பிரதம், என்னுடைய கையை பிடிச்சிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ. கரம் கிருண்ணாத்துன்னு பாணி கிரகணம் தானே பேர் கல்யாணத்துக்கு. ஸோ என்னுடைய கையை பிடிச்சிக்கோ நீ. அதுக்கப்புறம் வேகமாக ஓடிவா, ஹே ராஜா சும்பா வா வா அப்படி கூப்பிட்றான். யுத்த இச்சையா சம் ஆயாத்தம் வித்தி, ஆயாத்தாம் வித்தி, நான் யுத்தம் பண்ணுறதுக்கு விரும்பித்தான் நீங்கள் வந்திருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கோ முதல்ல. மாம் அபலாம், ஸோ நான் வந்து பலசாலி கிடையாது, உன்னை கம்பேர் பண்ணுறச்ச நான் அபலை, நான் வந்து பலசாலி கிடையாது, நான் ஒரு பெண்ணு. அதனால் உனக்கு ஈஸியாக ஜெயிக்கலாம். அதனால் பாபா யுத்தம் பண்ணி என்னை ஜெயிச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு டைரக்ட் ஸ்பீச்சில் நৃப்பன்னு அட்ரஸ் பண்ணுறான். ஹே ராஜா சும்பா. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து.